எல்லாருக்கும் ஹாய். நான் இன்றைக்கி சேப்பக்கிழங்கு ரோஸ்ட்டு செய்ய போகிறேன். இப்போ எப்படி செய்து நம்ம பார்க்கலாம். அதுக்கு நான் 15 கிழங்கு எடுத்திருக்கேன். இது இப்போ நம்ம குக்கரில் சேர்த்து 2 விசில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். கொஞ்சமாக உப்பு சேர்க்குறேன். அவ்வளோதான். இப்போ மூடி போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். அவ்வளோதான். நான் 2 விசில் வச்சு எடுத்துட்டேன். ஒரு 10 நிமிஷம் இருக்கட்டும். இப்போ 5 நிமிஷம் ஆகுது. மேலே இருக்கிற தூளெல்லாம் நம்ம எடுத்துடலாம். அவ்வளோதான். நான் தூளெல்லாம் உரிச்சிட்டேன். கட் பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம. ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு சேர்க்குறேன். 1 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு சேர்க்குறேன். 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்க்குறேன். அரை டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் தனியாத்தூள் சேர்க்குறேன். அரை டீஸ்பூன் சீரகத்தூள் சேர்க்குறேன். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்க்குறேன். தேவையான அளவு உப்பு. ஒரு வாட்டி எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். அவ்வளோதான். நான் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன். மிக்ஸ் பண்ணி வச்ச பவுடர் உள்ள சேர்த்துடலாம். கை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டுலாம். அவ்வளோதான். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன். இப்போ எண்ணெய் சூடாயிடுச்சு. உள்ளே சேர்த்து நம்ம பொரிச்சு எடுத்துடலாம். அவ்வளோதான். மீடியம் ஹீட்டில் 5 நிமிஷம் ஆகுது. எடுத்துடலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்க்குறேன். அரை டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் பெருங்காயம் சேர்க்குறேன். 2 டீஸ்பூன் பூண்டு கட் பண்ணி வச்சுருக்கேன் சேர்த்துக்கிறேன். ஒரு காஞ்ச மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை, எல்லாம் ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிடலாம். அவ்வளோதான். ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கிழங்கு உள்ளே சேர்த்துடலாம். மிக்ஸ் பண்ணிடலாம். அவ்வளோதான். இப்போ நான் எடுத்துடுறேன். அவ்வளோதான். இது ரைஸோடு நல்லாயிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.